யார் ரொம்ப அழகானவங்க? இது கேள்வி. ஆன்சர் உங்க மனசுல நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல அதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன். இது என்ன வியூ கேட்கிறீங்களா? இது எங்க ஊர் குளம். நான் காமிக்கிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான். இது நடுவுல ரோடு பார்த்தீங்களா? அப்புறம் ரைட் சைடு ஃபுல்லா குளம் தான். குளத்துல தண்ணி இல்ல இப்போ. அதனால நான் இப்போ குளத்துக்குள்ள போய் கூட வீடியோ எடுக்க முடியும். அதனால குளத்துக்குள்ள போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த வியூவோட சேர்ந்து இந்த தலைப்புக்கான இத வந்து நான் பேசலான்னு இருக்கேன். இந்த இந்த சைடு இது வந்து ஈவினிங் வந்து 6:45க்கு வந்து எடுத்த வீடியோ. அந்த சன் செட் ஆகுது. அந்த கலரு என்ன அழகா இருந்தது. அங்க போய் குளத்துலலாம் போயிட்டு நேத்து போய் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. வீடியோவா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்பதான் எடிட் பண்ணி அத நான் உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப யார் அழகானவங்க? நீங்க உங்ககிட்ட கேட்டா யார் அழகானவங்கன்னு சொன்னா நானும் சொல்லுவீங்க. அதாவது உங்கள என்ன நான் தான் அழகுன்னு நீங்க சொல்லுவீங்க. இல்லன்னா எங்க பாப்பா, ஹஸ்பண்ட், மனைவி சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலேயே அழகானவங்க தான் எல்லாருமே. ரொம்ப அழகா இருக்கிறவங்க யாரு அப்படி சொன்னா தன்னுடைய மிஸ்டேக்ஸ சரி பண்ணிக்கிட்டு உம் நம்ம பாஸ்ட்ல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தா யார் மேலே கோவப்பட்டிருந்தா அவங்க கோவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு நம்மளுடைய சில தவறுகள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் அதெல்லாம் சரி செஞ்சுட்டு இப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய அன்பு சந்தோஷம் யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைலு ஒரு ஹாய் ஒரு பாய் அப்புறம் சமாதானம் நல்ல குணம் இதோட இருக்கிறது தாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு செடியில ஒரு பூ பூக்கும் போது அது பழைய கிளைகள் இருந்தா அதெல்லாம் வந்து காய வச்சிரும் ரோஜா செடி. அதுக்கெல்லாம் காஞ்ச பிறகு புது தளிர் கீழ இருந்து வரும். அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷா வேற வரும் அந்த புது தளிர். அதுக்கப்புறம் அதுல மொட்டு வச்சு பூ பூக்கும் பாருங்க. அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அத ரசிச்சு பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடும்போது, அது இந்த உலகத்துக்கு வந்து வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு நபருக்குமே அது வந்து அப்படியே அந்த செடியில பூத்த ரோஜா பூ மாதிரி இருக்கும். அதே மாரி நம்ம வீட்டு தோட்டத்துல பழுத்த ஒரு பழம் மாதிரி இருக்கும். மரங்களும் அப்படிதான். புது தளிர்கள வச்சுதான் பூவ வச்சு காய் காய்க்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படிதான் நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாசிட்டிவ் கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. தேங்க் யூ. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.